இந்த ராஜபாளையம் டிவிக்கு கேண்டிடேட் இருக்காங்களா ஒரு பொம்பளை விஜய் பிகில் ஜெகதீஸ்வரி, இவங்க அதுக்கப்புறம் எம்எல்ஏ இப்போ அமைச்சரே ஆயிட்டாங்க. இந்த அம்மா ஒரு கண்டென்ட் அருவி. இந்த அம்மா அமைச்சரான புதுசுலேயே ஒரு ஃபோட்டோ லீக் ஆச்சு பிரபல ரவுடி ராக்கெட் ராஜாவோட 5-6 கொலைகேஸ் இருக்கான் அந்த ஆள் மேலே. அப்போதைக்கு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அதனால அவரை பார்க்க போறேன்னு சொல்லி ஏதோ மழுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. ஒருத்தனை தூக்கி ஜட்டியோட ஜடிப்போன்னு சொன்னதுக்கப்புறம் யார் நீ என்ன கதைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா எலெக்ஷன் அஃபிடவிட்லாம் எடுத்து பார்த்தா இந்த அம்மா பிஎஸ்சி ஜேர்னலிசம் படிச்சிருக்கு. பிஎஸ்சியில் எப்படி ஜேர்னலிசம் வரும், பிஏ தானே ஜேர்னலிசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காலேஜில் படிச்சுட்டு பார்த்தா ஏதோ ஸ்ரீ ராமலிங்கா அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷனா பாண்டிச்சேரியில். சரி இது எங்கே இருக்குது நானும் போட்டு பார்த்தேன். கூகுள் மேப்ஸில் போய் பார்த்து ஸ்ட்ரீட் வியூ பார்த்தா ஒரு தெருக்குள்ள கூட்டு போது 4-5 வீடு தான் இருக்குது, அங்கே காலேஜே கிடையாது. சரி இவங்க வெப்சைட்டில் போய் என்ன கோர்ஸ் நடத்துகிறாங்க பார்த்தா வெப்சைட்டே கிடையாது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ இது ஒரு ஃபேக் டிகிரி. இந்த அம்மா 10வது 12வது படிக்கல போல, ஏன்னா அதெல்லாம் அஃபிடவிட்லேயே இல்லை. சரி இந்த அம்மா போஸ்டரில் வேற டாக்டர் ஜெகதீஸ்வரின்னு போட்டிருக்கு. யாருமா நீ, டாக்டர் ஜெகதீஸ்வரி பிஎஸ்சி ஜேர்னலிசமா, என்னடா கதை இது? இந்த மாதிரி ஜேர்னலிசம் சொல்லிச்சுல, அது ஏதோ போலீஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ பத்திரிக்கைலாம் கிடையாது, ஏதோ ஒரு ஆன்லைன் பேஜ் போல. அவங்களோட வேலையே என்னன்னா லஞ்சம் வாங்குறவெல்லாம் பிடிச்சி நீ லஞ்சம் வாங்கினீல அது என்ற ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்குறதா வேலையா. இப்போ இந்த அம்மாவை நாளைய தீர்ப்புன்னு ஒரு பத்திரிகையில் கயல்விலின்னு ஒரு ரிப்போர்ட்டர் மிரட்டிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 8 நிமிஷம் ஆடியோ லீக் ஆயிருக்கு. அந்த 8 நிமிஷம் ஆடியோ கேட்டால் இன்னும் பயங்கரமாக இருக்கு. அது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, எடுத்து பாருங்க. அது விசாரிக்க போனால் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் விசாரிச்ச போகிறப்ப அது என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்லவே முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவிலேயே ஃபீமேல் லிட்ரஸி ரேட்டில் தமிழ்நாடு ஒன் ஆஃப் டாப் ஸ்டேட்ஸு. உமன் ஒர்க் ஃபோர்ஸ்லையும் டாப் ஸ்டேட்டு, உமன் ஹையர் எஜுகேஷனு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்துலேயுமே டாப்பு. இது ஏன் சொல்கிறேன்னா திராவிடம் வளர்த்தெடுத்த பெண்களே, இவங்க தான் உங்களோட விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர். இவங்க தான் உங்களை எம்பவர் பண்ண போகிறாங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.